தனம் தானியம் பணம் காசு உங்கள் வீடு தேடி வரவழைக்கும் லக்ஷ்மி கணபதி. நீங்கள் லக்ஷ்மி கணபதியை வணங்குனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மிக உயரத்தில் இருக்கும். லக்ஷ்மி கணபதி எப்படி முறையாக நம்ம பூஜை செய்வது, எப்படி வணங்குவது, அதோட முறை நாம் இப்போ தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு காலையில் சுத்தம் பத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரியாக இருந்தாலும் சரி, ஆலமரத்து அடியில் நீங்கள் பண்ணுறமாக இருந்தாலும் சரி, பூஜை தொடங்கும் பொழுது படையிலாக தலவாழை இலை விரித்து அவல் பொரிக்கடலை, பூ, வெற்றிலை பாக்கு, தேங்காய், கற்கண்டு, சர்க்கரை பொங்கல் இது எல்லாமே நீங்கள் படையிலாக வச்சுட்டு தாமரை பூவை நீங்கள் வலது கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் மந்திரம் சொல்கிற மாதிரி இருக்கும். லக்ஷ்மி கணபதியோட மந்திரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லிக்கலாம். நான் ஸ்க்ரீனில் நான் மந்திரம் கொடுக்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த மந்திரத்தை 1008 முறை நீங்கள் 48 நாட்கள் நீங்கள் பூஜை செஞ்சிங்கன்னா லக்ஷ்மி கணபதி உங்கள் கண்முன்னே பிரசன்னமாவாங்க. லக்ஷ்மி கணபதி நீங்கள் வழங்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்தில் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றம் அடையும். தனம் தானியம் பணம் காசு உங்கள் வீடை தேடி வரும். லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அஷ்ட லக்ஷ்மியும் உங்களுக்கு வசியமாவாங்க. குபேரரும் உங்களுக்கு வசியமாவாங்க. லாட்ரி, ஷேர் மார்க்கெட், பந்தயம் இதில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் முதலிடம் வருவீங்க. கடன் தொல்லையில் இருந்து நீங்கள் நிரந்தரமாக விடுபடுவீங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை, தீய சக்தி ஏதாவது இருந்தாலும் சரி, அது உங்கள் வீட்டை விட்டு விலகிடும். கண்டிப்பாக இந்த லக்ஷ்மி கணபதியை நீங்கள் 38 நாள் நீங்கள் பூஜை செய்யுங்க. மிக்க நன்றி.